நமச்சிவாயம். ஜெய் வராகி. டிசம்பர் மாத பலன்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இதுதான் கால நேரம். 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில் வீற்றிருக்கிறார். குரு பகவான் 7வது பார்வையாக சமசப்தமஸ்தானத்தில் குரு இருந்து செவ்வாயோடு தொடர்பு. எப்பெல்லாம் இந்த குரு செவ்வாய் தொடர்பு ஏற்படுகிறதோ, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரையிலும் உங்கள் ஜாதகத்தை பார்க்கல. நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், அல்லது எந்த மாதிரி ஹையர் பொசிஷனில் இருந்தாலும், நல்ல ரேங்கில் நல்ல பதவியில் இருந்தாலும் சரிதான், ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், நான் இன்னும் உங்களை கவனிக்கல பார்க்கல. ஆனால் இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசி ரொம்ப படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. பூராடம் தனுசு, உத்திராடம் தனுசு மட்டும் கொஞ்சம் பரவாயில்லை. உத்திராடம் தனுசு மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, எப்படியோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தப்பிச்சு கவலை இல்லாமல் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த மூலம் தனுசும் பூராடம் தனுசும் அந்த தன்னுடைய பொசிஷனை, அந்த நிலையை காப்பாற்றி கொள்வதற்கு பிரம்ம பிரயர்த்தனம் செய்கிறார்கள். படாத பாடுபடுறாங்க. என்ன செய்யறதுனே தெரியல, எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல சாமி. நிறைய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடந்த தனுசுல தான் நிறைய ஃபேக்ட்ரிஸ் வச்சு இருக்கக்கூடியவங்க, கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய முதலாளிகள், ஓனர்ஸு, பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு. தனுசு ராசிக்கு பொதுவாக குருவுடைய வீடு இல்லையா, அதனால் தனுசு ராசிக்கு பொதுவாகவே தொழில் அமைப்புகள் வந்து சேரும். பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது மெயினாக ஷேர் மார்க்கெட்டை பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங். இன்றைக்கெலாம் ஒரு பெண் குழந்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இத்தனை லட்ச ரூபா போட்டு, ஒரு 20 லட்ச ரூபா போட்டேன் சாமி, நல்ல லாபம் வந்தது. உடனே என்ன பண்ணேன், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணேன், 10 பேர் 5 பேர்த்துக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்தேன், டோட்டலாக லாஸ் ஆகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட நான் 80 லட்ச ரூபா நான் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது. என் பைசா போனால் பரவாயில்ல, அவங்க காசுலாம் நான் பதில் சொல்லணும் சாமி, அப்பாவுக்கு பதில் சொல்லணும், தப்பு நடக்கக்கூடாது. தனுசு ராசி குழந்தை பெண்கள். அப்போ இந்த மாதிரி ஏமாற்றங்கள், அதாவது மூலம் தனுசு பூராடம் தனுசு, இவங்களாம் நிறைய விபத்துக்கள்னால் இந்த மாதிரி திடீர்னு நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு லாஸ் ஏற்பட்டுவிடும், முடக்கு ஏற்பட்டுவிடும், சூழ்ச்சி ஏற்பட்டுவிடும். வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி இருக்கும், நிம்மதி இருக்காது, நிம்மதியாக இருக்க முடியாது. எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? மன அமைதி இருக்காது. சுச்சோ நம்ம ஏமாந்துட்டுமே, நல்லா இது நம்மளை காப்பாற்றாமல் விட்டுமே, நல்லா இது நம்ம பணத்தை விட்டுட்டுமே, நம்ம ஏமாந்துட்டுமே, அந்த ஒரு வேகம், அந்த ஒரு தவிப்பு, அந்த ஒரு தூக்கமின்மை, மனக்குழப்பம், மனசில் பயம், இதை எப்படியாவது நாம் சரி பண்ணணும், நம்ம எப்படியாவது இழந்த காசை நாம் எடுக்கணும் அப்படின்னு அதிகம் முயற்சி செய்யக்கூடிய எனதருமை தனுசு ராசி நேயர்களே, கவலை வேண்டாம். உங்கள் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ தூரம் சொல்கிறேன், இவ்வளோ தூரம் கரெக்டாக நான் உங்கள் ஜாதகமே பார்க்காம நான் உங்களுக்கு சொல்கிறேன். 90% உங்களுக்கு மேட்ச் ஆகும். 10% உங்கள் ஜாதகத்தை பார்த்தா அதுக்கு ரெமிடியும் சொல்லிடலாம். இது நடக்குமா, நடக்காதா, நடக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, எத்தனை நாளில் நடக்கும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்குது, ஏன் இந்த என்ன அப்படி என்ன ஒரு பாவத்துவம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில், இது எல்லாம் பேசக்கூடியது தான் உங்கள் பிறப்பு ஜாதகம். ஆனால் பாருங்கள் தனுசு ராசி நேயர்களே, இந்த குரு செவ்வாய், குரு மங்கள யோகம், நிச்சயமாக இந்த கிரக அமைப்பு உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த டிசம்பர் மாதம் நல்ல வழி பிறக்கும். எனக்கு வேலையில் பிரச்சனையாக இருக்குது சாமி, எப்படியாவது வேலையை காப்பாற்றணும், நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க, இந்த வேலையை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு சொல்லித்தரேன்.
தொழில் பிரச்சனையாக இருக்குது சாமி, அது யார் அது எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கான வழிபாடுகள் உண்டு. அப்போ இதையெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை அறிந்து பரிகாரங்களை வழிபாடுகளை அறிந்து செய்வீர்களேயானால் அடுத்தடுத்து தோல்விகள் விலகி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் டிசம்பர் மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. அதே போல தான் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? உறவு முறைகளில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறதா? இதெல்லாம் ட்ரபுள்ஸு, ஃபேமிலிக்குள்ளே வரக்கூடிய ட்ரபுள்ஸ் இருக்கா? நிச்சயமாக கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசினியர்களே. அது எல்லாத்துக்குமே கூட ரெமிடி உண்டு, நல்லது நடக்கும், கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, அப்போ இதெல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான், பொதுவான குறிப்புகள். இப்போ பொதுவான குறிப்புகளே உங்களுக்கு பொருந்தும் போது இன்னொன்று அக்யூரேட்டாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்குமே, ஆனால் அதை இன்னும் கூட துல்லியமாக சொல்ல முடியும். அப்போ உங்களுடைய யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஒருவருக்கு துன்பம் வருதுன்னா அவனுடைய பிறப்பு ரகசியம் அவனுடைய கர்மா தான் காரணமாக இருக்கும். அந்த கர்மா எப்படிப்பட்டது, என்ன மாதிரியான பாவத்துவமான கர்மா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் சுட்டி காட்டும். அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு துல்லியமாக அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நீங்களும் நினைத்ததை போல நினைத்த வாழ்க்கையை உங்களாலும் வாழ முடியும். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, ஜோதிடமாகட்டும் இல்லை பிரசன்னமாகட்டும், ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்னம்தான் வழி, வேறு மார்க்கம் இல்லை. பிரசன்னமாகட்டும், அதே போல் பொருத்தங்கள், மெயினாக திருமண பொருத்தங்கள், முகூர்த்த நாள் குறிப்பது, இதெல்லாம் ரொம்ப முகூர்த்த நாள் குறிக்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கிறது தெரியலை. ஸோ முகூர்த்த நாள் குறிப்பது, வாஸ்து பூச்சிகள், கடை பூச்சிகள், கம்பெனி பூச்சிகள், ஸோ எதுவாக திருமணங்கள் எதுவாக இருந்தாலும் கைராசியான முறையில் வாராகியின் துணை கொண்டு அம்பாளுடைய ஆசீர்வாதம் கைராசியான முறையில் செய்து தரப்படும். நல்லதே நடக்கட்டும். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.